Hello friends, welcome to முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கல்யாண வீடுகள்ல இந்த மாதிரி மடிச்சி சர்வ் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்க. பாதாம் ஹல்வா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 1 கப் பாதாம் எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்து அரை மணி நேரம் to 1 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். பாதாமுடைய தோலை வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பதான் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு half an hour கழிச்சு தண்ணியும் வந்து ஆறிடும், தோலும் வந்து நமக்கு பிரிச்செடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாதாமுடைய தோலையும் வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியா. இப்போ இது நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு பேஸ்டா. அதுக்கு 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நீங்க அரைச்சுக்கோங்க. டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொரகொரப்பா இருக்கணும், ரொம்ப ஃபைனா அரைச்சிட கூடாது. அப்பதான் வந்து அந்த கல்யாண வீடு பந்தியில எல்லாம் சர்வ் பண்ற அதே டெக்ஸ்சர் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். நெய்யில 1 நிமிஷம் வதக்குனதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் பாதாம்க்கு அரை கப் + 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சர்க்கரை அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இலகி வரும். பாத்தீங்கன்னா நல்லா இலகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஏற்கனவே சூடான ஒரு 1/4 கப் பால்ல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கேசரி கலர் நீங்க சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யறப்போ எப்பவுமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தீங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா வெறும் கேசரி கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா நல்ல அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிஞ்சு வரும். கூடவே இன்னொரு டேபிள்ஸ்பூனும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா பேன்லேருந்து திரண்டு வரும், நெய் வந்து பிரிஞ்சு வரப்போ. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாதாம் பால் சர்க்கரை மட்டும் இருந்ததுன்னா போதும், நெய்யுமே அதிகம் தேவைப்படாது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. பொடி பண்ண ஏலக்காவை சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா இது மாதிரி திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். அப்படின்னு நீங்கள் இதை பவுலில் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சியும் லட்டு மாதிரியும் வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம கல்யாண வீடு பந்திகளில் வந்து பட்டர் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பட்டர் பேப்பரை கட் பண்ணி கொஞ்சமாக அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் ஹல்வாவை வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாதாம் ஹல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.